our channel, Grandma Indra's Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என் ஆல் டைம் ஃபேவரட் பானி பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பானி பூரி பண்ணதுக்கு நான் இப்போ பூரி ரெடி பண்ண போறேன். அதுக்கு 2 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்கேன். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஆட்டா தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை விரவி எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ரவை தண்ணியை இழுத்துட்டே இருக்கும். ரவை சாஃப்ட் ஆகுது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், விரவி எடுக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகுது வரைக்கும் விரவிக்கோங்க. விரவிட்டோம், ரவுண்டாக்கி வச்சுருக்கோம். பாருங்கள் அதோட சாஃப்ட்னஸை, இவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம உடனே ஒரு ஈர துணி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கும். ஏன்னா அது ரவை ஆனனால சீக்கிரமாக ட்ரை ஆகும். அதனால நம்ம ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடறோம். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். 20 மினிட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து பூரி போட்டு எடுக்க போகிறோம். சின்ன உருண்டையை மட்டும் நம்ம எடுப்போம், மீதியை அப்படியே ஈர துணி போட்டு மூடி வைப்போம். இல்லைன்னா இது கட்டி ஆகிரும். நல்லா பரத்தி வச்சாச்சு. நான் இன்னைக்கு இந்த கப் வச்சு தான், இந்த சைடு வச்சு தான் கட் பண்ணி எடுக்க போறேன். இந்த திக்னஸுக்கு எல்லா பூரியும் நம்ம உருட்டி எடுப்போம். எல்லாம் நீட்டாக உருட்டி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு அழகா கிரன்ச்சியா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்ப நான் பானி ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கட்டு கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன். 1 கட்டு புதினா எடுத்துருக்கேன். 1 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகு கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேவைக்கு உப்பு, பாதி லெமன் ஆட் பண்ணி கொடுக்கேன். இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுப்போம். பானி பண்ணதுக்காக 3/4 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். அரைச்சு வச்சிருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதுல நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். இதுக்கு கூட 3 டீஸ்பூன் கட்டியா கரைச்சு வச்சிருக்க புளி ஆட் பண்ணி கொடுக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணி கொடுக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி கொடுக்கேன்.
1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கேன். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மாற்றி வைக்க போகிறோம். மசாலா பண்ணதுக்கு ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். ஒரு 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுப்போம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுப்போம். இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணி கொடுக்கேன். இது கூட ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கேன். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணி கொடுப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை செட் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ நான் இதை ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஒரு பூரி எடுத்து இதை உடைச்சிட்டு கொஞ்சம் மசாலா வச்சுட்டு கொஞ்சம் ஆனியன் வச்சுட்டு இங்கே வைக்க போகிறேன். அப்புறமா சாப்பிட நேரம் பானியில் முக்கி சாப்பிடணும். இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். சூப்பரான பானி பூரி ரெடி ஆயிடுச்சு. நான் இனி இப்ப டேஸ்ட் பண்ண போறேன். சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர்